மாமிச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது மூன்று தான் நம்ம அழிக்கக்கூடியது. இதை ஈச்சதுதான். ஆனால் இப்பொழுது ஒரு ரகசியம் சொல்லுகிறேன். பிசாசு ஏன் இந்த சோதனையை கிறிஸ்துவிடம் வைத்தான்? பிறகு எதற்காக நமக்கு யோவான் ஆசிரியர் அங்கு கண்களின் இச்சை, மாமிச இச்சை, கண்ணின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இது சொன்னாரு. கிறிஸ்து ஏன் வேற சோதனை இல்லாம இந்த சோதனையை கொண்டு வந்து வச்சான்றதுக்கான ஆரம்ப சத்தியம், முதலில் உலகத்தில் பாவம் நுழைவதற்கு முன் பிசாசு இதை கொண்டுதான் இந்த உலகத்தை ஜெயித்தான். இதுதான் இதனுடைய ரகசியம். நான் கூட இதை படிக்கும்போது கொஞ்சம் ஆகல, ஏன் கிறிஸ்து கிட்ட இந்த சோதனை கொண்டாந்து அப்புறம் தான். ஏன்னா ஆதாம் என்ன அந்த 1 Corinthians 15 ஆதாம் கிறிஸ்து பொறுத்து பேசுறது. அப்ப இந்த சோதனைக்கு பின்னாடி என்ன கிடைக்கும் நான் ஆதாரம் பார்த்தேன். அப்பதான் தெரிச்சு ஸ்ரீயானவன் முதலில், அதாவது கனியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பாவம் வந்துச்சு. ஆனா கனியை சாப்பிடுறதுக்கு முன்னாடி சிந்தனையில் பாவம் வந்துச்சு. அந்த அதான் அவன் திணித்தான். படிப்போம். ஆதியாகமம் 3:6 படிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் புசிப்புக்கு நல்லது. இங்க நம்முடைய என்ன சொன்னாரு? மாமிசத்தின் இல்ல ஒரு இல்ல, புசிப்புக்கு நல்லது ஒண்ணு. அங்க இங்க என்னது? மாமிசத்தின் இச்சை. இரண்டாவது பார்வைக்கு இன்பம். இங்க நடந்துச்சு கண்களின் இச்சை. மூன்றாவது புத்தி தெளிவு, ஜீவனத்தின் பெருமை. அப்ப பிசாசு முதலில் அந்த மனித குலத்தை அழிக்க எடுத்து ஆயுதம் 3.